வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை கைத்திரி இணையம் இணைந்து நடத்தும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையின் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை கைத்திரி இணையம் இணைந்து நடத்தும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழா பாண்டி மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்றது. கவர்னர் கைலாசநாதன் குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, கூட்டுறவுத்துறை இயக்குநர் யஷ்வந்தயா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர். புதுச்சேரியில் கடந்த காலங்களில் 3 முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் மட்டும் ஹெல்மெட் அணிவதற்கு தளர்வு அளிக்க வேண்டும் என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே ஹெல்மெட் கட்டாய சட்டம் 4வது முறையாக அமலுக்கு வந்தது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என உறுதியானது. போலீசார் முக்கிய சாலை சந்திப்புகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களை பிடித்து அபராதம் விதிக்க தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் பயணித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ளது அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதனிடையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கல்லூரி கழகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. கொண்டாட்டத்தின் போது அங்கு சில மாணவர்கள் மது அருந்திவிட்டு கலாட்டாவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மது அருந்திய மாணவர்களுக்கும் மற்ற தரப்பு மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இருதரப்பும் கட்டை மற்றும் கல் போன்ற ஆயுதங்களால் சாலையில் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்குனூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர் கம்பம் விழா நடைபெற்றது. திருக்குனூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில அளவிலான மலர் கம்பம் விழா நடைபெற்றது. இது நமது சோழர் கலந்த பாரம்பரிய விளையாட்டு. அதற்கான ஆதாரம் கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவிலில் வடக்குப்புற சுற்றுச்சூழலில் ஒன்றில் இந்த விளையாட்டிற்கான சிற்பம் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் ஜானகிராமன், துணைத் தலைவர் ஜெயச்சந்திரன், முதன்மை விருந்தினர் சோமன் சேகர், அப்பாராவ் கோட்டரு, திருக்கனூர் சிங்கம் கிளப்பின் தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கண்ணன், முகமது அசாருதீன், ராஜ், முகமது அலி,
செல்வகுமார், எஸ். பிரபு, இளவரசர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பள்ளி அளவில் பயிற்சியாளர் பிரபு பரணி அவர்களால் திறம்பட பயிற்சியளித்து தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்வதை எங்களது நோக்கமாக உள்ளது. விழாவில் பள்ளி நிர்வாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் விழிப்புணர்வுக்காக புதுச்சேரியில் இருநாள் பேட்மிண்டன் போட்டி தொடங்கியது. ஸ்வீப் செல் இருநாள் பேட்மிண்டன் போட்டி 2025 தொடங்கியுள்ளது. 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த நிகழ்வு நெல்லித்தோப்பு நியூ ஸ்மாஷ் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெறுகிறது. இதில் கல்லூரி மாணவர்களும் அரசு ஊழியர்களும் சேர்ந்து 400க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் உற்சாகமாக பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில தேர்தல் அலுவலர் ஜவஹர் IAS தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களுடன் கவர்னர், தேர்தல் அலுவலர் தில்லைவேல் மற்றும் மாநில ஸ்வீப் அலுவலர் கோவிந்தசுவாமி கலந்து கொண்டனர். அவர்கள் போட்டியாளர்களின் உற்சாகத்திற்கும் ஆர்வத்திற்கும் பாராட்டு தெரிவித்ததுடன் மாணவர்களும் அரசு ஊழியர்களும் வாக்காளர் விழிப்புணர்வின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்று கூறினர். 2 நாட்களாக நடைபெறும் இந்த போட்டியில் பல பிரிவுகளில் போட்டியாளர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி விளையாட்டு ஆவலை காட்ட உள்ளனர். தேர்தல் துறை விளையாட்டின் மூலம் வாக்காளர் கல்வி மற்றும் விழிப்புணர்வை எளிதாக மக்களுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஓதியம்பட்டை சேர்ந்த சங்கர் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஓதியம்பட்டி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மார்கழி மாதம் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டி கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியிலும் வீசம் மிகுந்த திருக்காஞ்சி சேஸ்திரமாக விளங்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் மார்கழி மாதம் சனி பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். வில்லியனூர் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பாண்டிச்சேரி, JCI பாண்டிச்சேரி மெட்ரோவுடன் இணைந்து வில்லியனூர் குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் 5ஆம் ஆண்டு கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் JCI தலைவர் ஆரோக்கிய மார்க்ரெட் ஜாய்ஸ் தலைமை வகித்தார். மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் முன்னிலை வகிக்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தண்டபாணி வரவேற்று பேசினார். விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா 2025 நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவோடு இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் கல்வி குழும நிர்வாகிகள் செயலாளர் நாராயணசாமி, கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். பொங்கல் விழா நிகழ்வு செண்டை மூலம் முழுங்க, பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் பறை இசை வாசிப்புடன் சிறப்புற தொடக்கம் பெற்றது. நிகழ்வில் முதலாவதாக கல்லூரியின் அனைத்து துறை சார்ந்த பேராசிரியர்கள் தங்கள் துறை சார்ந்த மாணவர்களுடன் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தி விழாவினை தொடங்கினர். அடுத்ததாக தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தமிழரின் பாரம்பரிய கலை போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பல பரிசுகளை பெற்றனர். நிகழ்வில் மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொங்கல் விழாவினை சிறப்பிக்க பல்வேறு போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொங்கல் விளையாட்டுகளான உரியடி, கயிறு இழுத்தல் போட்டி, கோலப் போட்டி, இசை நாற்காலி, பலூன் ஊதுதல், கதை வாசித்தல், சிலம்பம் சுற்றுதல், மலர் கம்பம், மேடை நாடகம், குறும்பட போட்டி, புகைப்பட போட்டி, நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள், பானை இசைத்தல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் போட்டியில் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளை கொண்ட போட்டிகளில் மாணவர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் இணைந்து சிறப்புற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் அனைத்து துறை சார்ந்த கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். விழா இனிதே நிறைவு பெற்றது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் மற்றும் மயூரி சித்திர நாட்டியாலயா இணைந்து முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம் மற்றும் மயூரி சித்திர நாட்டியாலயா இணைந்து திருவள்ளுவர் விழா, பொங்கல் விழா, நூல் வெளியீட்டு விழா என முப்பெரும் விழாவினை நடத்தியது. இதில் வள்ளுவமே வாழ்க்கை நெறி என்னும் தலைப்பில் கவிதை காதலன் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் கவிதை பாடினார். நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவினை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்த விழாவில் இயல், இசை, நாடகம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கரும்பு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல் மண்டபம் குரு கரியமாணிக்கம் சிவா, ஏரிப்பாக்கம் அருணாச்சலம், நெட்டப்பாக்கம் வீரவேல் மற்றும் கருணாகரன் உள்ளிட்ட விழா குழுவினர் செய்திருந்தனர். இந்த விழாவில் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவி தென்கிழக்கு ஆசிய விளையாட்டுகளில் சாதனை படைத்துள்ளார். அரியூர் புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதலாம் ஆண்டு MBA மாணவி எஸ். உமா மகேஸ்வரி இந்திய மகளிர் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அணியின் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டு நேபாளத்தின் போகராவில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய சர்வதேச டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2025 இந்திய அணிக்கு பிரதிநிதித்துவம் செய்துள்ளார். இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு வெற்றி பெற்று கோப்பை மற்றும் தங்கப்பதக்கம் வென்றது. இந்த பெருமையான சாதனை குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரர், ராதா ராமச்சந்திரர், நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ PR ராஜீவ் கிருஷ்ணா, செயல் இயக்குனர் மௌசுமி ராஜீவ் கிருஷ்ணன், தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் வித்யா, முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், துணை முதல்வர் டாக்டர் KP ஜெயராமன், MBA துறை தலைவர் அனிதா மற்றும் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உமா மகேஸ்வரியின் வெற்றியை பாராட்டினர். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உமா மகேஸ்வரி பேசுகையில், எனது டென்னிஸ் பந்து கிரிக்கெட் பயணம் மிக சிறிய வயதிலிருந்தே ஆரம்பித்தது.
பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தில் விளையாட்டு அதிக ஆர்வத்தை தொடர்ந்து முயற்சிகள் செய்ததன் மூலமாக இன்றைய உயரத்தை அடைந்திருக்கிறேன். எனது வளர்ச்சியில் கல்லூரி நிர்வாகமும் ஆசிரியர்களும் மிகுந்த பங்காற்றினர். விளையாட்டிற்கும் கல்விக்கும் சமநிலை கொண்டு செல்லுமாறு அடிக்கடி ஊக்குவித்து என்னை உற்சாகப்படுத்தி வந்தனர். எனது வெற்றிக்கு காரணமாக என் ஆசிரியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வெற்றியை அர்ப்பணிக்கிறேன் என்றார். அவரது இந்த வெற்றியும் உரையாடலும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் இயர் MBA பண்ணுறேன். நான் சவுத் ஏஷியன் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2024-25 நேபாள் போக்ராவில் நடந்துச்சு. அதை நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நான் விளையாடிருந்தேன். அதில் 6 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்துச்சு. நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் அண்ட் இந்தியா. கடைசியாக நாங்கள் ஃபைனல்ஸ் நேபாளோட பெட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். எனக்கு காலேஜ் சைடில் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட், HOD, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு அகாடமிக்ஸும் ஸ்போர்ட்ஸும் என்னை விட அவங்க எனக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அறிவித்து நிரந்தரமாக பானை சின்னத்தை வழங்கியதற்கு வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னத்தை நிரந்தரமாக வழங்கியதை கொண்டாடும் வகையில் அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவிப்பை வெளியிட்டு கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தினார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு வில்லியனூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் பூமாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது. அதையும் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்துடன் கொண்டாடினார். அதைத் தொடர்ந்து நிரந்தரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சியாக அறிவித்தது. அதற்கென்று சின்னத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கும் நன்றி தெரிவித்தும் இதனை பொதுமக்களிடையே இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது கட்சியின் நிர்வாகிகளான ஆதவன், மாசி, வாகையரசு, தமிழரசன், கதிர்வேல், சந்தோஷ், கலைவாணன், ஏழுமலை, பாத்திமா, PV, முகமது, கௌஷிக், தேவா, வெள்ளைமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக 12 பானைகள் வைத்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மிக சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள். விழாவில் பள்ளி ஆசிரியர் வசந்தி மற்றும் மாலா ஆகியோர் தீபாராதனை ஏற்றி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர். இந்த விழாவினை பள்ளி ஆசிரியர் கங்கா பரமேஸ்வரி, தனம், வனிதா, மலர்கொடி ஆகியோர் முன்னேற்பாடுகளை செய்து விழாவினை சிறப்பாக செய்தனர். விழாவில் பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியர் பெர்லின் ஜெயக்குமார் பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். இறுதியாக பள்ளி தாளாளர் பரமானந்தம் மற்றும் ராதா அம்மையார் ஆகியோர் தீபாராதனை காட்டி பொங்கல் படையல் செய்தார்கள். இறுதியாக அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொங்கல் வழங்கி மகிழ்ந்து கொண்டாடினர். இரண்டு கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் நாராயணன், ஆட்டோ ஓட்டுநர். இவர் மீது 2 கொலை வழக்குகள் ஒதியஞ்சாலை மற்றும் முதலியார்பேட்டையில் உள்ளது. விசாரணை கைதியாக காலாப்பட்டு சிறையில் நாராயணன் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு நாராயணன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் மாலையில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு நாராயணன் உணவு சாப்பிட்ட பின்பு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவரை சிறை காவலர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சாவில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள்.
மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கைவினை அபிவிருத்தி ஆணையம் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை கைத்திரி இணையம் இணைந்து நடத்தும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையின் தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டாய ஹெல்மெட் அணியும் நடைமுறை இன்று அமலுக்கு வந்தது. போதிய விழிப்புணர்வு இல்லாததால் 95% வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்கின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள அரசு கலை கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இருதரப்பு மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.